சேலத்தில் இரண்டாவது திருமணத்திற்கு நாளிதழில் விளம்பரம் கொடுத்த தந்தையை மகன் கொடூரமாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் சூரமங்கலம் நெடுஞ்சாலை நகர் பகுதியில் வசிக்கும் ஓய்வு பெற்ற வனத்துறை ஊழியரான செல்வகுமார் மனைவி உயிரிழந்த நிலையில் தனது 2 மகன்களுடன் வசித்து வருகிறார். முதல் மகன் பிகாம் படித்துவிட்டு வாகன உதிரி பாகங்களை விற்கும் கடை நடத்தி வருகிறார். இரண்டாவது மகன் கிரி வெங்கடேஷ் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் செல்வகுமார் இரண்டாவது திருமணத்திற்கு நாளிதழ் விளம்பரம் கொடுத்துள்ளார். இதை அறிந்த மூத்த மகன் தமிழழகன் தன் தந்தையிடம் கேட்டபோது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. மகனை செல்வகுமார் தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மகன் தமிழழகன் தந்தையை தாக்கியதோடு கத்தியால் கழுத்தை அறுத்துள்ளார். அவரின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் செல்வகுமாரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இரண்டாவது திருமணத்திற்கு நாளிதழில் விளம்பரம் கொடுத்த தந்தையை மகன் கொடூரமாக தாக்கிய சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.